நீங்க வால்பாறை டு அதிரப்பள்ளி பைக் ட்ரிப் பிளான் பண்றீங்களா? செம பிளானுங்க. எப்படி போறதுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சென்னை பெங்களூர் எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏர்லி மார்னிங் வர மாதிரி பாத்துக்குங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நிறைய பைக் ரெண்டல் ஷாப் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்துரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன் டே ரெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் 1000 rupeesல இருந்து இருக்கு. சோ நீங்க 2 பேரா வந்தீங்கன்னா 500 ஷேர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து பொள்ளாச்சி வழியா வால்பாறை போய் சேர்றதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஆகும். ரோடும் சூப்பரா இருக்கும், ஹைவேஸும் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டுறத பொறுத்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வால்பாறை அந்த செக் போஸ்ட்க்கு ரீச் ஆயிடலாம். அங்க பைக் என்ட்ரி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 50 rupees வாங்குறாங்க. அங்க சிக்னல் ரொம்ப வீக்கா தான் இருக்கும். சோ எப்பவுமே கேஷ் வச்சது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு. அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போயிட்டா போதும். உள்ள சூப்பரா இருக்கும், ரோடும் செம்மையா இருக்கும், வியூஸும் சூப்பரா இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா 40 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். சீனரிஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நானும் வீடியோ காட்டுறேன் பாருங்க. இந்த வால்பாறை செக் போஸ்ட்ல இருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறது பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். போற ரூட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நாங்க 2 பேர் வந்ததால மாத்தி நாங்க ஓட்டணும். நாங்க போனது அக்டோபர் சீசன். சோ மழை பெஞ்சுது. சோ இந்த மாதிரி ஒரு ரெயின் கோட் இருக்கும். 120 rupees தான். அதை வாங்கி போட்டுட்டு வண்டியில போயிட்டே இருக்கலாங்க. அதுக்குள்ள இன்னும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இதுதான் வால்பாறை டு அதிரப்பள்ளி செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட் பாத்தீங்கன்னா 10 o'clock தான் ஓப்பன் ஆகும். 10 o'clock to 4 o'clock வரைக்கும் இருக்கும். அங்க ஒரு டோக்கன் தருவாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து வரும்போதும் போகும்போதும் 2 சைடும் ஸ்கேன் பண்ணுவாங்க. சோ சேஃப்டியா வச்சுக்கோங்க. இதுதாங்க மோஸ்ட் அட்வென்ச்சர் ரோட் இன் சவுத் இந்தியாங்க. இங்க பாத்தீங்கன்னா 78 கிலோமீட்டர்ஸ் நீங்க போயிட்டே இருக்கலாம். எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது அடர்ந்த காடு. சோ பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டியெல்லாம் இங்க நம்ம நிறுத்தவே முடியாது. ஏன்னா பின்னாடி பெட்ரோல் வண்டி வந்துட்டே இருக்கும். இந்த ரூட்ல பைக்ல டிராவல் பண்ணதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. செம்ம ஃபீல் குட்டா இருந்தது. மஸ்ட் பிளேஸ்ங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஃபாக் எல்லாம் நிறைஞ்சி அது மாதிரி ஒரு தனியா ஒரு காட்டுக்குள்ள நம்மள விட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அதுவும் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இன்னும் சூப்பராவா இருக்கும். நல்லா ஃபன் பண்ணிட்டும் வரலாம். ஒரு 2 o'clock போல நாங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா 60 ரூபாய் என்ட்ரி சார்ஜஸ் இருக்கு. அங்க இருந்து நம்ம ஒரு 500 meters நடந்து போற மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துரும். நாங்க அதிரப்பள்ளி டாப் வீக் வந்திருக்கோம். மேல இருந்து அந்த அருவி பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்ததுங்க. சம பிரம்மாண்டமா இருந்தது. நிறைய ஷூட்டிங்கும் இங்க எடுத்திருக்காங்க. சரி கீழே போய் வியூ பார்க்கலாம்னு சொல்லி நாங்க அங்க இருந்து ஒரு 300 kilometers நடந்து போனோம். அங்க அடிக்கிற நீர்வீழ்ச்சி சாரல் நாங்க நடந்து போற இங்க வரைக்கும் அடிச்சதுங்க. நான் மழை பெய்யுதுதான் நினைச்சேன். பட் மழை எல்லாம் பெய்யல. அதுல அடிக்கிற சாரல் தான் எங்க மேல பட்டுச்சு. உங்க கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மலை சாரலையே நான் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணின்னு இருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்ல. எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து 4 மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சோ நாங்க ரிட்டர்ன் ஆகணும். ரிட்டர்ன் ஆகும்போது கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸால நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தானுங்க. ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான். என்னால நடக்கவே முடியலடா, நீங்க போங்கடான்னு சொல்லிட்டான். அவனை தூக்கி வண்டியில போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். 7 o'clock நாங்க வால்பாறை வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஏர்லியா கிளம்பினா நல்லா இருக்கு. ஆனா நைட் டைம்ல டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ 4 மணிக்கெல்லாம் நீங்க அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து கிளம்பிடுங்க. கரெக்டா இருக்கும். சோ நீங்க 7 மணிக்கு இங்க வந்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூருக்கு ஒரு 9:30 10 o'clock வந்துடலாம். நீங்க 11 o'clock நீங்க எந்த பஸ் இருந்தாலும் புக் பண்ணிடுங்க. பஸ்ஸோ ட்ரெயினோ நீங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சென்னையோ பெங்களூரோ போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். டைம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஒன் டே பிளான் பண்ணீங்கன்னா சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்க ஒன் டே பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. மஸ்ட் விசிட் பேசுங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இது சீசன் பீக் சீசனு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இன்னும் சூப்பரா இருக்கும். மறக்காம போங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்றேங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைபோ பண்ணி வச்சிருங்க. உங்களில் நான் சுமன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.